ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது ஆரோக்கியத்திற்கு தீங்கானது. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருங்கள், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வெல்கம் பேசஞ்சர் ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸில் நான் உங்கள் ஹண்ட்மேன். இன்றைக்கி என்ன சம்பவம் பார்க்க போகிறோன்னா, ஐடி துறையில் வேலை செய்கிற 2 பேர் காதலித்து திருமணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இவங்கள அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால் இவங்க தனியாக வீடு வாடகை எடுத்துகிட்டு தங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க தங்கிட்டு இருக்கிற இடத்துல இவங்களுக்கு ஒரு அமானுஷமான விஷயமும் நடக்குது. அதனால் இவரோட மனைவி ரொம்பவே பாதிக்கமும் படுறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு என்னெல்லாம் ஆச்சு, இவங்க தப்பிச்சாங்களா, அந்த இடத்துல நடந்த மொத்த சம்பவத்தையும் தான் இப்போ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரியான திகில் சம்பவங்கள் உங்களது வாழ்க்கையில் நடந்ததாக கீழே தெரியுது இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க, அதில் கூட போய்ட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற திகில் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சலி மூலிமா ஷேர் பண்ணது ராகவி என்ற ஒரு பெண் தாங்க. இந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தோம்னா ஆமாங்க, இவங்களுக்கும் இவங்களோட கணவருக்கும் நடந்த ஒரு திகில் சம்பவம் தாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. இப்போவும் அவங்க ஐடி கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த டைமில் காலேஜ் முடிச்சுட்டு இவங்க வரும்போது ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் கம்பெனியில். அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது அதே இடத்துல வேலை செய்கிற கார்த்திக் என்ற ஒரு நபரும் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சும் போயிடுது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காதலிக்கிறாங்க. இவங்க போயிட்டு இவங்களோட விருப்பத்தை சொன்னோடனே அந்த கார்த்திக்கும் இவங்க மேலே கொஞ்சம் ஆசையும் இருந்திருக்குங்க. அதனால் இவங்க போய் சொன்னதுனால அவரும் உடனே ஏற்றுக்கிறாரு. அப்படியே இவங்க ஒரு 3 வருஷமாக அதே கம்பெனி தான் வேலையும் செய்கிறாங்க. அங்கேயே நல்லாவே லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே சின்சியராக லவ்வும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே முடிவும் எடுக்கிறாங்க. அப்படி முடிவு எடுத்ததுக்கப்புறமா அவங்க வீட்டில் பேசுகிறாங்க. இந்த ராகவியோட குடும்பத்தை பற்றி சொன்னால், இவங்க கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேலோங்கி குடும்பம் தாங்க. இவங்க சேலத்துலேயும் வசிக்கிறாங்க. இந்த கார்த்திக் என்ற நபர் சென்னையில் தாங்க இருக்கார். அவங்களும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேலோங்கி தான் இருக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இவங்க 2 பேருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்ததுனால அதுதாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாகவும் அமைஞ்சுது. அப்படி இந்த ராகவி அவங்க வீட்டில் போயிட்டு, என் கூட வேலை செய்கிற ஒருத்தனை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் அவனை காதலிக்கிறேன், எனக்கு அவனை கட்டி வைங்க அப்பா அப்படின்ற மாதிரி ராகவி அவங்க அப்பா கிட்ட சொன்னோடனே அவர் கேட்ட கேள்வி, அவன் நம்ம ஆளா அப்படின்ற மாதிரி தான் ஒரு வார்த்தையும் கேட்டிருக்காரு. அதனால் கடுப்பான ராகவி இல்லைப்பா, அவங்க வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க தான், ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல பையன், என்ன அளவுக்கு நிறைய சம்பாதிக்கிறான், நாங்கள் 3 வருஷமாக காதலிச்சுட்டு இருக்கோம், அதனால் எனக்கு கட்டி வைங்க அப்படின்ற மாதிரி ராகவி அவங்க அப்பா கிட்ட சொன்னோடனே அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு, அதெல்லாம் உனக்கு கட்டியெல்லாம் வைக்க முடியாது, கல்யாணம்னா நீ நம்ம சமூகத்தில் இருக்கிற ஒருத்தன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிடுறாங்க. இதனால் மனசொடைஞ்சு போன ராகவி என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திக் கிட்ட பேசுகிறாங்க. உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, சேம் அதே தாங்க கார்த்திக் வீட்லேயும் அவங்களும் ஏற்றுக்கல. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம வீட்டை எதிர்த்து திருமணமும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிவிட்டு இவங்க ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அப்படி திருமணம் செஞ்சதுக்கப்புறமா இவங்க 2 பேர் வீட்லேயும் தெரிஞ்சுதுங்களா இந்த விஷயம். அதனால் என்ன ஆகுதுன்னா, 2 பேர் வீட்லேயும் இவங்களை ஏற்றுக்கலைங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, 3 வருஷமாக வேலைக்கு போயிட்டு இவங்க வீட்டில் எல்லாம் சம்பளத்தை எதுவுமே கொடுக்கலுங்க. அது எல்லாமே இவங்க நல்லாவே சேவிங்ஸாகவே வச்சுட்ருக்காங்க 2 பேருமே. கிட்டத்தட்ட ஆளுக்கு ஒரு 5 லட்ச ரூபா அளவுக்கு, மொத்தமாக ஒரு 10 லட்ச ரூபா அளவுக்கு இவங்க அக்கௌண்ட்டில் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே, நம்ம வீட்டில் சேர்த்துக்கல இல்லையா, நம்ம தனியாக ஒரு வீடு எடுத்து அங்கே போய் நம்ம வாழலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறமா இவங்க சென்னையிலேயே இருக்கிற ஒரு பகுதியில் வீடும் எடுக்கிறாங்க. நல்ல ஒரு அழகான 2 BHK வீடும் பார்த்து அந்த இடத்துல போய்ட்டு இவங்க தங்கவும் செய்கிறாங்க நண்பர்களோட உதவியோட. இவங்க வீடு அமைஞ்சிருக்கிற இடம் எப்படின்னா, இவங்க வீட்டுக்கிட்ட ஒரு சுற்றி ஒரு 4-5 வீடு இருக்குங்க. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா சுடுகாடு ஒன்று வரும், அதன் பிறகு ஒரு பார்க் ஒன்று வரும், அதுக்கப்புறம் வெளியே போனோம்னா நம்ம சென்னைக்கு வர மெயின் ரோடு ஒன்று வந்துருங்க. அப்படி தான் இவங்க இருக்கிற இடமும் அமைஞ்சிருக்கு. அப்படி இந்த இடத்துல போய்ட்டு இவங்க தங்கி அந்த இடத்துலையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3
3 மாத காலம் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. இல்லை தான் வீட்டை விட்டு வெளியே வந்து திருமணம் செஞ்சுக்கினேன் இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, 2 பேருமே உண்மையாக லவ் பண்ணுறதுனால இவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைப்பாக அன்போடு இருக்கிறாங்க. இவங்களோட நண்பர்களோட உதவியோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி 3 மாதம் இவங்க வாழ்க்கையில் நல்லாவே தான் போயிட்டுருக்கு. அதன் பிறகு தான் இவங்க வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத ஒரு பெரிய பெரிய விஷயமெல்லாம் நடக்குது. அங்கேருந்து தான் இந்த கதையோட ஆரம்பமே தொடங்குதுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த ராகவிக்கும் கார்த்திக்கும் ஒரு நாள் வந்து சின்னதாக ஒரு சண்டையும் வருதுங்க. அவுட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி ராகவி வந்து கார்த்திக்கிட்ட சொன்னோடனே கார்த்திக் கொஞ்சம் டென்ஷனில் இருக்கிறாரு, ஒர்க்கு ப்ரெஷரில். அதனால் என்ன செய்கிறாருன்னா, இல்லை இன்றைக்கி வேணாம், நம்ம வேணால் இன்னொரு நாள் போகலாம் அப்படின்ற மாதிரி பேசுனால இவங்க 2 பேருக்குள்ளே சின்னதாக ஒரு சண்டை வந்து இவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பாயிட்டு இவங்க 2 பேருமே பேசலைங்க. இது வழக்கம் மாதிரி வர்றது தான். லவ் பண்ணும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கும். அப்படி தான் இவங்க சண்டை போட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, கார்த்திக் வந்து சாப்பிட்டு படுத்து போய் தூங்கிடுறாருங்க. ராகவிக்கு வந்து மனசே சரியில்லைங்க. இவங்க எப்படின்னா சண்டை போட்டதுக்கு அப்புறமா இவங்க கொஞ்ச நேரம் நடக்கவும் செய்யுங்க. அப்படி நடந்தால் தான் இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸும் ஆகும். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியவும் போகிறாங்க. அந்த பார்க்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பார்க்குக்கு இவங்க நடந்தும் போகிறாங்க. ஏன்னா இவங்களோட கோபம் குறைஞ்சாதான் நம்ம வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவங்க நடந்தும் போகிறாங்க. அப்படி இவங்க நடந்து போகிற டைம் சரியாக ஒரு 10:30 மணி இருக்குங்க. கரெக்டாக இவங்க வீட்டை விட்டு வெளியே அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திக்கிட்ட கூட சொல்லாமல் இவங்க மாட்டுக்குன்னு ஃபோனை கையில் எடுத்துகிட்டு நடந்தும் போகிறாங்க. அந்த ரோட்லேயே நைட்டு யாருமே இல்லை அப்படின்னு நடந்தே போயிட்டுருக்காங்க, யோசிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. இப்போல்லாம் அதிகமாக சண்டை வருது நம்ம 2 பேருக்குள்ளே, எதனால் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க மனசில் பல விதமான எண்ணங்கள்லாம் போட்டு குழப்பிட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமும் நடக்குதுங்க. அது என்னென்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாடு கிட்ட நல்லாவே தெரியுதுங்க, ஒரு பணம் வந்து எரிஞ்சிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் லைட்டாக பயப்படவும் செய்கிறாங்க. ஆனால் இவங்க தைரியமான பொண்ணு தாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே சென்னையில் தான் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டும் இருக்காங்க, தங்கி கொஞ்சம் தைரியமான பொண்ணும் கூட. அதெல்லாம் பார்த்துட்டு பெருசாக இவங்க வந்து அதை பற்றி யோசிக்காமல் சரி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமும் நடக்குது. அது என்னென்னா, அந்த சுடுகாட்டில் இருப்பானுங்களே வெட்டி, அவன் வந்து சடனாக வந்து இந்த இடத்துல நின்றுட்டு, அம்மா இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற, இந்த நேரத்தில் ஒரு பொம்பளை பொண்ணு தனியாக வரலாமா அப்படின்னு கேட்டோன்னே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருங்க. சடனாக எதிர வந்து நின்ன உடனே, யோ உனக்கு அறிவு இல்லையா, திடீர்னு இப்படி வந்து நிற்கிறியே, நான் கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன், என் உயிரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ராகவி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அம்மா இந்த இடத்துல நீ வரக்கூடாதுமா, இது வந்து ஒரு அமானுஷமான பகுதி, நீ இந்த இடத்துல ஏமா வர அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, என் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் பார்க் வரைக்கும் போயிட்டுருக்கேன், சும்மா அப்படி போய் நடந்து வந்தால் தான் எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரிம்மா இந்த இடத்துல நீ ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஒழுங்காக வீடு போய் சேருமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வெட்டியை வந்து அங்கேருந்து போயிடுறாருங்க. ஆனால் ராகவி இதை பற்றிலாம் பெருசாக கவலையே படலை. இவன் கிடக்கிறான் லூஸு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் இவங்க நடந்து அந்த பார்க்குக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த பார்க்கு கிட்டே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே ரொம்பவே ரிலாக்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக சண்டை போட்டோம், ஏன் சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி தெரியலையே, இவன் வந்து நம்மளை காம்ப்ரமைஸ் கூட பண்ணலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துலையே உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் நடக்குது. அது என்னென்னா, அந்த பார்க்கில் ஒரு மூலையில் வந்து ஒரு 4-5 பசங்க வந்து உட்காந்து சரக்கும் அடிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து இவங்க பார்த்துடுறாங்க. ஆனால் இவங்க வந்ததை வந்து அந்த பசங்க பார்த்தாங்கன்னா இல்லையா சரியாக தெரியல. ஆனால் அவங்க மாட்டு ஜாலியாக உட்காந்து அந்த இடத்துல சரக்கு அடிக்கிறத இவங்க நல்லாவே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்குது, இந்த இடத்துல இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவும் பண்ணுறாங்க. கரெக்டாக என்ன டைம் இருக்குன்னா சரியாக 11:30 மணி இருக்குங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்க வேணான்னு அப்படின்ட்டு அவங்க எழுந்து அங்கேருந்து கிளம்பியும் வராங்க. அப்படி கிளம்பி வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க நல்லாவே தைரியமாக தான் வந்துட்டுருக்காங்க. அந்த சுடுகாட்டில் ஒரு பணம் எரியுதுன்னு சொன்னாங்களா, அந்த பணம் எரிஞ்சிகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இருந்த வெட்டியான ஆளையே காணும். சரி இவங்க வந்து பெருசாக அதை கவனிக்காமல் நம்ம போயிடலாம் வீட்டுக்கு, அதை கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வந்த உடனே சலசலன்னு ஒரு சத்தமும் கேட்குதுங்க. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் இதையுமே நின்றுட்டுருக்கு அந்த இடத்துல. திடீர்னு அந்த சத்தத்தை உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நின்றுட்டு அந்த சுடுகாடு கிட்ட திரும்பி சுற்றி முற்றும் பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்த்து தான் அந்த வெட்டியானும் காணும், யாருமே காணும், சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஏதாச்சும் இந்த நாய் பூனை அந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மறுபடியும் இவங்க நடக்க ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் சலசலன்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த புதரில் வந்து இந்த ஆளுங்க ஓடுனா எப்படி ஒரு சத்தம் கேட்கும், அந்த செடிங்களோட சத்தம், அந்த மாதிரியான ஒரு சத்தங்களும் கேட்டிருக்கு. மறுபடியும் இவங்க யோசிச்சுட்டு ஏதாச்சும் ஆடு மாடு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்க. இந்த சுடுகாடு இருக்கிற பகுதியிலிருந்து கொஞ்சம் தூரம் தான் வீடுங்கள்லாம் இருக்கும். அது வரைக்குமே ரொம்பவே காலியாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் இவங்க இதை பற்றி யோசிக்காமல் சரி நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டே இருக்காங்க. மறுபடியும் இந்த இடத்துல இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் நடக்குது. அது என்னன்னா, இவங்க பின்னாடி யாரோ இவங்களை பின்தொடர்ந்து வரா மாதிரியே தோணி இருக்குங்க. இவங்க சடனாக நின்று திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. என்னடா இது யாரோ வரா
வரா மாதிரி தோணுச்சு, ஆனால் ஆளையே காணுமே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு சரி மறுபடியும் நம்ம நடந்து போகலாம், இந்த இடத்துலேருந்து நம்ம கடந்து போயிடணும், சுடுகாடை கடந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க நடந்தும் போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி குடிச்சிட்டு இருந்தானுங்க இல்லையா, அவனுங்க யாராச்சும் இவங்களை பின்தொடர்ந்து வராங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் இவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த எல்லாருமே அங்கே தான் உட்காந்து சரக்கும் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அப்படி தோணிருக்கு, ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை இல்லைங்களா, அதனால வந்து இவங்களுக்கு அப்படி தோணிருக்கு. உடனே இவங்க அதை பற்றிலாம் பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டாம், நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கோன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை எடுத்துகிட்டு கம்முன்னு அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போக போக அந்த ஒரு உணர்வு இருந்துச்சுங்களா, இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் பின்னாடி வரா மாதிரி, அது மறுபடியும் இவங்களுக்கு தோணிருக்கு. இவங்க ஷோல்டர் கிட்ட வரா மாதிரி தோணிருக்கு. சடனாக அப்படி திரும்பி பார்த்துருக்காங்க, ஆனால் யாருமே அந்த இடத்துல இல்லை. சரி என்னடா இது, நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு பின்னாடி யாரோ வரா மாதிரி இருக்குது, ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு அந்த இடத்துல தாங்க இவங்களுக்கு கொஞ்சம் பயமும் அதிகரிக்குது. சரி இந்த இடம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தோணுது, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஆல்ரெடி அந்த வெட்டியான் வந்து நம்மக்கிட்ட சொன்னானே, நம்ம தான் தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்துட்டோம் இரவு நேரத்தில் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு வேக வேகமாக நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க நடக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு சத்தமும் கேட்குதுங்க. அது என்ன சத்தம்னா, காலில் கொலுசு போட்டுன்னு நடந்து வரா மாதிரி ஒரு பெண் நடந்து போனால் என்ன சத்தம் வருமோ அதே சத்தம் தாங்க இவங்களுக்கு கேட்டிருக்கு. இவங்க ஒரு நிமிஷம் பதறியும் போயிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி திரும்பி எல்லாம் பார்க்கலங்க. அவங்க மனசில் தோன்ற ஒரே விஷயம், முதல்ல இந்த இடத்துலேருந்து நம்ம போயிடணும் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா வேக வேகமாக நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து திரும்பி கூட பார்க்காம அப்படி நடந்து போயிட்டு இவங்க வீடு இருக்குங்களா, சுற்றி காம்பவுண்ட் போட்டு வச்சுருங்க, கேட்டு திறந்துட்டு உள்ளேயும் போகிறாங்க. இவங்க கேட்டு திறந்துட்டு உள்ளே போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க, யாரையுமே காணோம், மயான அமைதியாகவும் இருக்குது. சரி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க போன உடனே கரெக்டாக இவங்க வீட்டு டோர் இருக்குங்களா, அந்த வீட்டு டோருக்கிட்ட இவங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமும் நடக்குதுங்க. அது என்னன்னா, இவங்களுக்கு முன்னாடி ஒரு தவளை இருக்குங்க. அந்த தவளை வந்து அப்படி எகிரி குதித்து தலைகீழாக விழுந்து இறந்தும் போயிடுதுங்க. இது இவங்க வந்து கண் கூட பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது திடீர்னு ஒரு தவளை எகிரி குதித்து விழுந்துது, ஆனால் அதுக்கப்புறம் அது எந்திரிக்கவே இல்லையே, இறந்தும் போயிருக்கே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு மர்மமான முறையில் ஒன்றுமே புரியாமல் அவங்க உள்ளேயும் போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா இவங்க ஒரு நாய் வந்து ஆசையாக வளர்க்குறாங்க. அந்த நாய் வந்து இவங்களை பார்த்துட்டு பயங்கரமாகவே குறைக்கவும் செய்யுதுங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா ரொம்ப பாசமாக வளர்க்குறது ராகவை தாங்க. ஆனால் இவங்களையே பார்த்து அந்த நாய் குலைச்சோடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது நம்மளை பார்த்து நம்ம நாய் குலைக்குது, ஏய் டாமி அமைதியாரு, எதுக்கு என்னை பார்த்து குலைக்கிற அப்படின்ற மாதிரி இவங்க செய்கிறாங்க. ஆனால் அந்த நாய் வந்து மறுபடியும் குலைச்சிட்டே இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோவத்தில் இவங்க டிவி ரிமோட் எடுத்து அந்த நாய் மேலே அடித்தோடனே அந்த நாய் வந்து கத்திக்கிட்டே ஓடிடுதுங்க உள்ளே. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஹால்லேயே லைட்டை போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருக்காங்க. இவங்களோட கணவர் கார்த்திக் வந்து நல்லாவே தூங்கிட்டே இருக்கிறார் பெட்டில். ஆனால் இவங்க வந்து இதை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம் அவங்ககிட்ட, நம்ம கோவமாக இருக்கிறோம், நம்ம இன்றைக்கி பேச வேணாம் நாளைக்கு போய் பேசலாம், இல்லை அவனாக வந்து பேசட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு ஹால்லேயே வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருக்காங்க. சரியாக ஒரு மணி அளவு வரைக்கும் இவங்க அந்த இடத்துல உட்காந்துட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, நம்ம அந்த இடத்துல யாரோ பின்னாடி நடந்து வரா மாதிரி தோணுச்சு, இந்த இடத்துல ஒரு தவளை வந்து எகிரி குச்சி இது மாதிரி இறந்து போச்சு, இதை பற்றி தான் அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க. இவங்களோட சண்டையை வந்து மறந்தும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இவங்க டயர்டாகிட்டு சரி போய் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்க பெட்ரூமுக்கும் போகிறாங்க. கார்த்திக் வந்து ஒரு மூலையாக வந்து படுத்து நல்லாவே தூங்கிட்டே இருக்காங்க. சரி அவர் எழுப்பு வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தூங்கி கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு பேர் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமும் நடக்குதுங்க. அது என்னன்னா, இவங்க பெட்ரூம் டோரை யாரோ திறக்கிற மாதிரி இவங்களுக்கு கேட்டுருங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கண் முழிச்சு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இவங்க அலண்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த கதவு திறந்தது ஒரு உருவங்க, அப்படியே முகமே இல்லாத ஒரு உருவம் தான் இந்த கதவையும் திறந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் இவங்க அலறி போய் கத்தவும் செஞ்சுருக்காங்க. இவங்க கத்துனதுக்கு அப்புறமா கார்த்திக் வந்து பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கலங்க. ஏன்னா கார்த்திக் ரொம்பவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காரு. ஒர்க் டென்ஷனில் ப்ரெஷரில் தான் இவங்களுக்குள்ள சண்டையும் வந்துச்சு. அதனால் இவர் வந்து ரொம்பவே தூங்கிட்டு இருக்காரு ஆழ்ந்து. இவங்க அலறி அடித்து கத்துனதுக்கு அப்புறமா அவர் எந்திரிக்கல. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து சீண்டும் சென்றாங்க. கார்த்தி எழுந்துருன்ட்டு. உடனே கார்த்தி என்ன சொன்ன, ஏய் ஒழுங்காக போய் தூங்கு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ வந்து எதுக்கு என்னை எழுப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிவிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னையும் நம்ம எதுக்காக எழுப்புறனே புரிஞ்சிக்கலையே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு மறுபடியும் வந்து சரி நம்ம வந்து கண்டது கனவா இல்லை நினைவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மறுபடியும் பெட்ஷீட்டை போத்துட்டு
இவங்க வந்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க 5 மணி அளவில் தான் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சரியாக ஒரு 7 மணி அளவில் வந்து கார்த்திக் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா இவங்க மனைவி பக்கத்தில் பார்த்துட்டு சரி நேற்று போட்ட சண்டைனாலே இவர் சரியாக தூங்கியிருக்க மாட்டா, தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டு வேலைக்கும் கிளம்பி போயிடுறாருங்க. இவங்களை வீட்லேயே விட்டுட்டு இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ டென்ஷனில் இருப்பா அப்படின்ற மாதிரி சரி லீவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு இவர் மட்டும் வேலைக்கும் கிளம்பி போயிடுறாருங்க. சரியாக ஒரு 9 மணி அளவு தான் இவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்குங்க. ஏன்னா இவங்க பெட்ரூம் ஃபுல்லாக பயங்கரமாக அப்படியே கலைஞ்சு போயிருங்க. யாரோ பிடிச்சி இஷ்டத்துக்கு எல்லா பொருளும் தூக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலைஞ்சு போயிருக்குங்க. இவங்க பெட்ரூமில் தான் இப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹால்லையும் அப்படி தாங்க, எல்லா பொருளும் அங்கங்கே விழுந்து போயிருங்க. இவங்க இதை பார்த்துட்டு பயங்கரமாகவே ஷாக்கும் ஆயிடுறாங்க. ஒருவேளை இதெல்லாம் கார்த்திக் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகமாக எடுக்குங்க. உடனே இவங்க கார்த்திக் வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க, ஏன்டா அருகட்ட நாயே உங்ககிட்ட சண்டை போட்டால் இந்த மாதிரி தான் கோவத்தை காமிப்பேன் அப்படின்ற மாதிரி கண்டமணிக்கு திட்டவும் செய்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடி சொல்கிற, எதுக்கடி இந்த மாதிரிலாம் ஃபோனை போட்டு திட்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, ஏன்டா என்கிட்ட சண்டை போட்டனா அது வந்து என்கிட்ட காட்டு, அதை விட்டுட்டு இதில் வீட்டில் இருக்கிற பொருள் பெட்ரூமில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, உனக்கு நான் பைத்தியம் அடி, நீ தூங்கிட்டு இருக்கிற, அதனால் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டேனே, இன்றைக்கி நீ கிளம்பி ரெடியா, நான் வந்து உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. சொல்லிவிட்டு ஃபோனும் வச்சிடுறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவன் பண்ணலையா, அப்போ இதெல்லாம் யாரா பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு இவங்க வந்து உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. யோசிச்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயமா ஞாபகமாக வந்துகிட்டே இருக்குது. அந்த வெட்டியான் வந்து அந்த சுடுகாட்டை கடக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னான். அது என்னென்னா, இது வந்து அமானுஷமான பகுதி, இந்த பக்கமெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் இவங்க வீட்டை திரும்பி வரும்போது இவங்களுக்கு ஒரு சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கிட்ட வரும்போது இந்த தவளையும் இறந்து போச்சு, நாயும் குலைச்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களுக்கு நடந்துச்சு. அது எல்லாமே இவங்க நினச்சும் பார்க்குறாங்க. நைட்டு இவங்க பெட்ரூம் டோரை திறந்து ஒரு உருவமும் வந்தது. இவங்க அப்போ தான் இவங்களுக்கு நினைவிலும் வருதுங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படின்ட்டு தோணிச்சிங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லா பொருளையும் அடுக்கி வச்சுட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிடவும் செய்கிறாங்க. சாப்பிடும்போது தான் இவங்க ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. அது என்னென்னா, எங்கே டாமி ஆலியை காணும், எப்போவுமே சரியான நேரத்துக்கு வந்துடுமே சாப்பிட்றதுக்கு, இவ்வளோ நேரம் ஆகியும் ஆலியை காணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சாப்பிட்றது பாதியிலே நிப்பாட்டிட்டு போயிட்டு ஃபுல்லாகவே வந்து இவங்க நாயை வந்து தேடவும் செய்கிறாங்க. ஆனால் இவங்க நாயை வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு ஆலியை காணுங்க. உடனே இவங்க கார்த்திக்கு ஃபோன் அடிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நம்மளோட நாயை ஆலியை காணண்டா, நேற்று நைட்டு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னதுக்கப்புறமா அவருக்கு கொஞ்சம் பதட்டமாயிட்டு இருக்குங்க. என்னடி சொல்கிற, இதை பற்றிலாம் நீ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், எங்கடா நான் சொல்ல வந்தால் நீ இதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தவே இல்லையே, நைட்டு நீ தூங்கின்னு தான் இருந்தேன், நல்லா சண்டையும் போட்டுட்டு நல்லாவே தூங்கவும் செய்கிறேன், நான் என்ன மனநிலைமையில் இருக்கிறன்னு கூட நீ தெரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி இவங்க திட்டவும் செய்கிறாங்க. உடனே சரி இருடி, நான் அப்படியே லீவ் போட்டு அங்கேருந்து கிளம்பி வரேன்ட்டு மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே லீவ் போட்டு கிளம்பி வந்துடுறாருங்க. வந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேருமே சேர்ந்து தேடுறாங்க நாயை எங்கே காணுமே அப்படின்ற மாதிரி தேடிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பேரதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருக்குங்க. அது என்னன்னா, இவங்க ஆசையாக வளர்த்த அந்த நாய் வந்து மர்மமான முறையில் இறந்தும் போயிருக்குங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி புதர்லையும் இருக்குது. இதை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே அதிர்ச்சியும் ஆயிடுறாங்க. யாருடா நம்ம நாயை கொண்டு இருப்பான்ட்டு அதே இடத்துல ராகுவியும் கார்த்திக்கும் பயங்கரமாக அழவும் செய்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு அந்த நாய் மட்டும்தான் இருக்குது, இவங்க 2 பேரை தவிர்த்து. அதனால அந்த நாய் மேலே இவங்க ரொம்பவே பாசம் வச்சு வளர்த்துருக்காங்க. ஆனால் அந்த நாய் வந்து மர்மமான முறையில் இறந்து போனது இவங்களால தாங்கிக்கவே முடியலைங்க. ரொம்பவே தேம்பி அழறாங்க, கதறி அழவும் செய்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த நாயை வந்து நல்லடக்கமும் செய்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேயே அந்த நாயை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நல்லடக்கமும் செஞ்சுட்டு ரொம்பவே டிப்ரெஷனில் வந்து 2 பேருமே இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே சாப்பிடல, ஒரு மாதிரி பதட்டத்துலேயே ஒரு மாதிரி துக்கத்துலேயே தாங்க இவங்க 2 பேருமே இருக்காங்க. எப்படி நம்மளோட நாய் இறந்து போச்சு, இதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காண்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ராகி வந்து கார்த்திக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் நேற்று சண்டை போட்டேன் இல்லையா, நேற்று நான் வந்து இது மாதிரி பார்க்குக்கு போனேன், அப்படி போயிட்டு கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வரலான்னு போகும்போது வெட்டியாக வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னான்டா. அதுக்கப்புறமா நான் ரிட்டன் கிளம்பி வந்துட்டேன். வரும்போது தானே இந்த மாதிரியான ஒரு சில விஷயமெல்லாம் நடந்துச்சு, அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன், நம்ம டாமி வந்து என்னை பார்த்து குலைச்சதுக்கப்புறமா நான் தெத்தினேன். அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. நான் வீட்டில் வந்து படுத்ததுக்கப்புறமா பெட்ரூமில் நம்ம ரூம் டோர் யாரோ ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஒரு பெரிய உருவம் வந்துச்சு. அதை பார்த்து நான் பயந்து கத்தனேன், ஆனால் நீ எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் வந்து பெட்ஷீட்டை போட்டு தூங்கவும் ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா அவருக்கும் கொஞ்சம் பயமும் வந்திருக்குங்க அந்த இடத்துல. என்னடி இதை பற்றியெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருக்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, எங்கடா சொல்கிற, நீ ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிற, இது எல்லாமே ஒன்றும் இல்லை பிரம்ம தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ நம்மளோட டாமி இறந்து போச்சு, இதுக்கப்புறமா உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது எனக்கு சரியாக வரலன்னு தான் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு ரொம்பவே அழவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க
இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சரிவா நம்ம வெளியே போகலாம் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாமான்னு கூப்பிட்றாரு. இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி இவங்க போயிட்டு ரொம்ப சோகமாக பெட்டில் வந்து படுத்துக்கிறாங்க. சரி இவரும் என்ன பண்ணுறாங்க, கார்த்திக் என்ன செய்கிறாங்கன்னா சரி நம்ம இவ்வளோ தனியாக விட்டுட்டு எங்கேயும் வெளியே போக வேணாம் அப்படின்ற மாதிரி வீட்லேயே இவர் சின்னதாக அந்த ப்ரெட்டு மாதிரி போட்டு எடுத்துன்னு வந்து ராகவிக்கு கொடுக்குறாருங்க. ராகவி வந்து சாப்பிடலைங்க, அப்படியே பட்டினியாகவே தான் இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவர் ஊட்டி விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்னதாக கொஞ்சம் மட்டும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஆசையாக வளர்த்த நான் இறந்து போச்சுன்ட்டு. அதனால் இவங்க அப்படியே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது கார்த்திக் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு விஷயமும் ஏற்படுதுங்க. அது என்னன்னா கார்த்திக் தூங்கலை, ராகவி நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கார்த்திக் போட்டு மனசில் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படி கண்மூடி தாங்க யோசிச்சுட்டே இருக்காரு. இவர் வந்து நல்லா தூங்கவும் செய்யலை. அப்போது இவருக்கு ஒரு சத்தமும் கேட்குதுங்க. அது என்னன்னா இவங்க வீட்டுக்கு ஹால் இருக்குங்களா, அந்த இடத்துல யாரோ ஒரு பெண் கொலுசு போட்டுட்டு நடக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேட்டுருங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவருக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிருக்கு. என்னடா இது, இவன் இங்கே படுத்துட்டு இருக்கா, இவன் வந்து கொலுசு போடுற பழக்கமும் இல்லை, ஆனால் ஹாலில் ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்ற மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு வேளை ராகவி சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ராகவி வந்து எழுப்பில் ஏற்கனவே அவளே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற அப்படின்ட்டு இவர் என்ன செய்கிறாருங்கன்னா இவர் மட்டும் தனியாக எழுந்து ஹாலுக்கும் போய் பார்க்குறாருங்க. ஹாலுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணோம். ரொம்பவே ஒரு அமைதியாகவே இருக்குது. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு அதிர்ச்சியில் உறைஞ்சும் போயிருக்காரு. என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, நம்ம வந்தோம் ஆனால் இப்போ யாருமே காணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இவர் என்ன செய்கிறாருங்கன்னா கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து உட்காரவும் செய்கிறாருங்க ஹாலில். அப்படி இப்படி உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து இவருக்கு ஒரு அலறல் சத்தமும் கேட்குது. இவர் அலறி அடிச்சுன்னு ஓடி போயிட்டு அவங்க பெட்ரூம்லேயே பார்க்குறாங்க. இவருக்கு பேர் அதிர்ச்சிங்க. அது என்னன்னா இவங்க மனைவி மேலே ஒரு பெண் வந்து உட்காந்து கழுத்தையும் நெருக்கிற மாதிரி தாங்க இவர் பார்க்குறாரு. அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா இவர் உயிரே போயிருக்கு. தன்னோட மனைவி யாரும் கொல்றாங்கன்ட்டு ஓடி போயிட்டு ஏய் யார் நீ, என் பொண்டாட்டி எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி போயிட்டு அந்த உருவத்தை வந்து பிடிக்கவும் செய்கிறாரு. சடனாக அந்த இடத்துல வந்து மறைஞ்சும் போயிடுதுங்க. அவங்க மனைவி ராகவி மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு ரொம்பவே அப்படியே துடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் தூக்கி மடியில் உட்காரிச்சின்னு ஒன்றும் இல்லைம்மா நான் வந்துட்டல அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து சமாதானமாக படுத்துகிறாங்க. என்னாச்சு, யார் அது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இன்னுமாடா உனக்கு புரியல, அது வந்து ஏதோ ஒரு துஷ்ட ஆன்மாடா, நம்மளை வந்து கொல்றதுக்காக தான் வந்திருக்கு. ஏற்கனவே அந்த வெட்டியான் சொன்னான் இந்த பக்கமெல்லாம் வராதுன்னு, நான் தான் தேவையில்லாமல் அந்த பக்கம் போயிட்டு ஒரு ஆன்மாவை நான் கூப்பிட்டு வந்துட்டு போல, அதனால தான் இப்போ நம்மளை அது வந்து கொல்ல துடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த இடத்துல அழவும் செய்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் ஒரே மர்மமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல ரொம்பவே கதி கலங்கி போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு அவர் மனைவி பக்கத்துலேயே. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றும் இல்லைம்மா, காலையில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்கார், அவர் போய் நம்ம பார்க்கலாம், இது எல்லாமே நம்ம சரி பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவங்க மனைவிக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்படியே டைம் வந்து போயிட்டே இருக்குங்க. இவங்க ரெண்டு பேருமே தூங்கல ரொம்பவே பயத்திலே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே இவங்க லைட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இருட்டாக இருந்தால் தானே இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி லைட்டு போட்டு வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சரியாக விடிகாலம் ஒரு 5:30 மணிக்கு மேலே தான் இவங்களே அறியாமல் தூங்கவும் செஞ்சுறாங்க அதே இடத்துல. அதுக்கப்புறமா சரியாக ஒரு 12 மணிக்கு மேலே இவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆல்ரெடி கார்த்திக் தெரிஞ்ச ஒரு பாய் இருக்காருங்களா, அவங்கள பார்க்கறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த பாய் வந்து தர்காவுக்கு வெளியே நின்று ஃபோனும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக கார்த்திக்கும் ராகவியும் அந்த தர்கா கிட்ட போகும்போது இவங்க ரெண்டு பேருமே அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஃபோன் பேசுறது நிப்பாட்டிட்டாரு. அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி ராகவியை பார்த்து கை கட்டுறாருங்க. கை காட்டிட்டு என்ன பையாச்சு, எதுக்கு பையா அவளை அங்கேயே எனக்கு சொல்கிறீங்க, ஒன்றும் இல்லை அப்படியே அங்கேயே இரு அப்படின்ட்டு இவர் உடனே உள்ளே போயிட்டு ஒரு தாயத்து கயிறு எடுத்துன்னு வராருங்க. அந்த கயிறு எடுத்துன்னு வந்து ராகவி கையில் கட்டுறாங்க. கட்டினதுக்கப்புறமா இப்போ உள்ளே வா அப்படின்ட்டு கூட்டின்னு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா இது திடீர்னு பாய் வந்து நின்றுன்னு சொல்லிட்டு கயிறும் கட்டி உள்ளே கூட்டுறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க உள்ளே போயிடறாங்க. கார்த்திக் வந்து எதுக்கு பாய் என் மனைவியோட கையில் வந்து கயிறு கட்டினீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இந்த பொருள்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கார்த்திக் இப்போ எதுக்கு நான் உள்ளே போயிட்டு வந்தேன், ஒரு சில பூஜைகளும் பண்ணிட்டு வந்தேன், உன்னோட மனைவி பின்னாடி ஒரு உருவம் வர்றதை நான் பார்த்தேன், அது வந்து தப்பாக இருந்துச்சு, அதனால தான் உன் மனைவி கையில் உடனே நான் கயிறு கட்டினேன். அதுக்கப்புறம் அந்த உருவம் வந்து உன்னோட மனைவி பின்னாடி இருந்து விலகியும் போயிடுச்சு, அதனால தான் நீங்கள் உள்ளே வந்து இப்போ உட்காந்துட்டும் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்ட்டு இப்போ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேட்குறாரு பாய். அதுக்கப்புறமா ராகவி வந்து எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா வேலைக்கு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவருக்கு புரியுதுங்க. அந்த இடத்துல அந்த பாய் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே ஒரு துஷ்ட ஆன்மாவோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலையே அந்த ஒரு சில பூஜைகளும் அவர் செய்யவும் ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி செஞ்சதுக்கப்புறமா இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது.
அதுக்கப்புறமா அந்த பாய் அவங்கக்கிட்ட சொல்கிறாருங்க, உங்கள் மனைவியை தொடர்ந்து ஒரு ஆத்மா வந்துச்சு இல்லையா, அது உங்கள் பகுதியிலேயே வசிக்கக்கூடிய ஒரு பெண் தான். அவள் வந்து காதல் தோல்வியால் இறந்து போயிருக்கா. நீங்கள் 2 பேர் ரொம்ப லவ் பண்ணுறதை பார்த்துட்டு அவளுக்கு பொறாமையாக இருக்கு. அதனால தான் உன்னோட மனைவியோட உடலை ஏற்றுட்டு உன் கூட வாழணும்னு அவள் ஆசையும் பட்டு வந்திருக்கா. அவங்கள பின்தொடர்ந்து உன்னோட மனைவி உடம்புக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் அது முடியாததுனால தான் உன்னோட மனைவியை கொன்று அவளோட உடலை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்ணிவிட்டு அன்னைக்கு உன்னோட மனைவியை கொல்றதுக்கு முயற்சியும் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு ஈரக்கொலியே நடுங்கி போயிடுதுங்க. என்ன பாய் சொல்கிறீங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீங்கள் பண்ணது ஒரே தப்பு தான். உன்னோட மனைவி அந்த நேரத்தில் சுடுகாடு பக்கம் போனது தான் தப்பு. அந்த பக்கம் போனது இல்லாமல் அங்கே வரும்போது அவள் நின்றுட்டு வெட்டியாங்கிட்ட பேசுனால தான் ஏற்பட்டு இவ்வளோ பிரச்சனையும். அந்த இடத்துல அந்த ஆன்மா இருந்திருக்கு. ஏன்னா அவள் இறந்து போனதுக்கப்புறமா அந்த இடத்துல தான் அவர் வந்து தகனமும் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கேயே அந்த இடத்துல சுற்றி திரிஞ்ச இந்த ஆன்மா உன்னோட மனைவியை பார்த்தோடனே அவள் உடம்புக்குள்ளே புகணும்னு நினச்சிட்டா. அவளை பின்தொடர்ந்து தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சும் போயிருக்கு. அதனால தான் அவள் உன்னோட மனைவி உடம்புல புகுந்து உன்னை எடுத்துக்கணும், உன் கூட அவள் வாழணும்னு முடிவும் பண்ணியிருக்கா. இதெல்லாம் கேட்ட இவங்களுக்கு ரொம்பவே பயந்தும் போயிருக்கு. பாய் இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திக் அந்த இடத்துல கேட்குறாருங்க. கேட்டதுக்கப்புறம் ஏன் இல்லை, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க 2 பேருமே அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்பும்போது ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்கிறாரு, நான் கட்டி வச்ச கயிறு மட்டும் அவுத்துறாத, நீ அவுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆன்மா வந்து உங்கள் உடம்புக்குள்ளே புகுந்துடும், அதுக்கப்புறம் என்னாலேயே உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பிடுறாருங்க. அன்னைக்கு அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு ரொம்பவே பயத்திலே தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வீட்டில் தனியாக தான் இருக்காங்களே, அதனால் பயந்தே போயிருக்காங்க. இப்படி என்ன பண்ணுறது கார்த்திக், நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே இந்த ஆன்மா கிட்ட, இது கண்டிப்பாக நம்மளை கொண்டுட்டு போலி அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து வந்து ராகவி சொல்கிறாங்க. அது கார்த்திக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கும்போது எதுவும் ஆக விட மாட்டேன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரியாக ஒரு 10:30 மணி அளவில் 2 பேருமே ப்ளூடூத் ஹெட்செட் தாங்க காதில் போட்டுக்கிறாங்க. நான் உன் பின்னாடியே தான் வரேன், கண்டிப்பாக அந்த ஆன்மா உன்னை பின்தொடர்ந்து வரும், சரியான இடத்துல வந்து உன்னை ஆட்கொள்றதுக்காக வந்துகிட்டே இருக்கும், நான் உன் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கேன், நீ பயப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ராகவி கிட்ட ஃபோன் இருக்குங்களா, அந்த ஃபோனில் வந்து இவங்க 2 பேருமே காலில் பேசிகிட்டே தாங்க இருக்காங்க. அப்படி பேசிட்டு வந்து ராகவி சரியாக முன்னாடி நடந்துகிட்டே போகிறாங்க. கார்த்திக் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பின்னாடி தாங்க பொறுமையாக நடந்துகிட்டே வராங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 2 பேருமே ஃபோனில் பேசிகிட்டே வராங்க. ஒன்றும் இல்லை, போ தைரியமாக போ அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசிகிட்டே வராருங்க ஹெட்செட்டில். அப்படி பேசிகிட்டே வரும்போது தாங்க கார்த்திக் ஒரு விஷயம் கண்ணிலையும் படுது. அது என்னென்னா, கரெக்டாக ஆல்ரெடி இவங்க அந்த சுடுகாடு கிட்ட வெட்டியாங்கிட்ட நின்று பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த வெட்டியாங்கிட்ட நின்று பேசின இடத்துல இவங்க போகும்போது அதுக்கப்புறமா இவங்க பின்னாடி ஒரு உருவம், ஒரு பெரிய ஒரு உருவம் வந்து பெண் உருவம் அந்த இடத்துல இந்த ராகவி பின்னாடி போகிறதையும் இந்த கார்த்திக் பார்த்துட்டு ரொம்பவே பயந்தும் போயிருக்காருங்க. அதுக்கப்புறமா ராகவி சொல்கிறாங்க, ராகவி உன் பின்னாடி அந்த உருவம் வர ஆரம்பிச்சிச்சு, நீ பயப்படாத, தைரியமாக போய் தைரியமாக நீ போனால் தான் அது ஒன்று எதுவுமே செய்யாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இது கேட்ட ராகவிக்கு பயம் இருந்தாலும் வேறு வழியே இல்லை, நம்ம இதுலேருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்காங்க, ஃபோன் பேசிகிட்டே போயிட்டே இருங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த சுடுகாடு தாண்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சந்து ஒன்று வருங்க. அந்த சந்துலேருந்து சடனாக வந்து பாய் வந்து இவங்க அந்த பேய் பிடிக்கிறதுக்காக ஒரு சில விஷயமெல்லாம் பண்ணி ஒரு சில அந்த புனித நீர் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நீரை வந்து அந்த துஷ்ட ஆன்மா மேலே தெளித்த உடனே அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாமல் இந்த அப்படியே உறைஞ்சி போன மாதிரி ஆகிங்களா, அது மாதிரி உறைஞ்சி போன மாதிரி அப்படியே அந்த ஆன்மா வந்து கத்தவும் ஆரம்பிக்கிறது மாதிரி, என்னை விட்டுடு என்னை விட்டுடு என்னை விட்டுடு அப்படின்ட்டு அந்த ஆன்மா வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. உடனே வந்து ஒரு ஜாடியில் போட்டு அந்த ஆன்மாவை வந்து சில மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த ஜாடியில் வந்து போட்டு அடைச்சும் செய்கிறாருங்க. அடைச்சதுக்கப்புறமா அதை சுற்றி ஒரு சில மந்திர கட்டுகள்லாம் போட்டுட்டு அந்த ஜாடி அப்படியே வச்சுட்டு அந்த இடத்துல அவங்க 2 பேருமே கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இதுக்கப்புறமா இந்த ஆன்மாவில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் இதுக்கப்புறம் இந்த இடத்துல தைரியமாக இருக்கலாம், அந்த ஆன்மா வந்து நான் அடைச்சிட்டேன், இருந்தாலும் நீங்கள் நான் கட்டின கயிறை வந்து ஒரு மண்டலம் நீங்கள் கையிலேயே கட்டி வச்சுன்னு இருங்க, அதன் பிறகு இந்த பக்கமெல்லாம் நைட்டில் வந்து வரவும் வராதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அந்த ஜாடியில் வச்சுருந்தாருங்களே அந்த ஆன்மாவை, இதை நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாருங்க. அப்படி இந்த ஆன்மாவை எடுத்துகிட்டு போயிட்டு அது வெளியே வராத அளவுக்கு ஒரு சில பூஜைகளும் பண்ணி கடலில் வந்து வீசிடுறாருங்க. அதுக்கப்புறமா அந்த பாய் இவங்களுக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க, அந்த ஆன்மாவை நான் கடலில் வீசிட்டேன் ஒரு சில மந்திர கட்டுகள் போட்டு, இதுக்கப்புறமா அதோட பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, இருந்தாலும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி அந்த பாய் வந்து சொல்லிவிட்டு போனோம் வச்சிடுறாருங்க. இது கேட்ட இவங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறமா இவங்க கிளம்பி வீட்டில் போயிருந்தாங்க
பாருங்களேன், இவங்க அங்கே உட்காந்துட்டு ரொம்பவே யோசிச்சிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம இங்கே இருக்க வேணாம் கார்த்தி, இந்த இடத்துல ரொம்பவே தப்பாக நடக்குது, கொஞ்ச நேரத்தில் என் உயிரே போயிருக்கலாம். ஏற்கனவே நம்ம வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ண வந்தோம், அவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கோம், இந்த இடத்த நம்ம காலி பண்ணிட்டு போயிடலாம் கார்த்தி அப்படின்ற மாதிரி ராகவி சொன்னோன்னே அவருக்கும் அது சரின்னு படுதுங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. தன்னோட மனைவி இல்லாமல் நம்மளால் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க மறுநாளே அவங்க ஃப்ரெண்டை தொடர்பு கொண்டு வேறு இடத்துல வீடு வாடகையும் பார்க்க சொல்கிறாரு. 2 நாளில் இவங்களுக்கு வீடு கிடச்சதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து இவங்க ஃபுல்லாகவே காலி பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அந்த ஆன்மாவில் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ அவங்க சந்தோஷமாக அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பெற்றோர்களும் இவங்கள ஏற்றுக்கணும் இருக்கிறாங்க. இப்போ 2 வீட்டாரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. குழந்தை குட்டி அப்படின்ட்டு சந்தோஷமாக தாங்க இருக்காங்க. இந்த பதிவுலேருந்து நான் சொல்கிற ஒரே விஷயம் தாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரவு நேரத்தில் பயணிக்கிறத தவிர்க்கணும்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுலேயும் அதை தான் சொல்கிறேன். இரவு நேரத்தில் போனனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது அந்த ராகவிக்கு. நல்ல வேளை அவங்க கொஞ்சம் சாமர்த்திய வசமாக அதில் முயற்சி பண்ணதுனால அந்த இடத்துலேருந்து தப்பிச்சும் வந்துட்டாங்க. நீங்களும் இது மாதிரியான ஒரு தவறுகளை வந்து செய்யாதீங்க. இந்த சம்பவத்தை தைரியமாக நம்மளுக்கு ஷேர் பண்ண ராகவிக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க. இப்போ அந்த ராகவி நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற திகில் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே இன்னொரு விஷயம், நம்ம வீடியோஸை நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரியான நிறைய கண்டென்ட் எடுத்து நான் உங்களுக்காக போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரியான திகில் சம்பவங்கள் உங்களது வாழ்க்கையில் நடந்தால் கீழே தெரியுது இந்த மின்னஞ்சலில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, அதில் கூட போய்ட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு திகில் கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹண்ட் மேன்.